ஹோம்ஒர்க் பண்றீங்களா? பண்ணுங்க பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அர்ச்சனை எல்லாம் ஏதாவது விசேஷம் உண்டா? என்ன எப்படி கேக்குறீங்க? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? என்ன ஜோசியர மறந்துட்டீங்களா? இப்படி கேக்குறீங்க? என் பொண்ணோட கல்யாண நாள். ஆமாமா ஆமால. மாப்பிள்ள என்ன இதெல்லாம்? எந்திரிமா எந்திரிமா. நல்லா இருங்க நல்லா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னென்னைக்கு இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒத்துமையா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கேட்டுங்க மாப்பிள்ள. என்னப்பா? இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்காரா? தேதியை பாரு. என்ன நாள் ஞாபகம் வருதா? கல்யாண நாள்டா. ஒவ்வொரு வருஷமும் புருஷனோட சிரிச்சுக்கிட்டே என்ன பார்க்க வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி புருஷனோட ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்திய அந்த நாள். புருஷனை விட்டு நீ பிரிஞ்சு என் வீட்டுக்கு வந்த பிறகு கூட இந்த மடை எனக்கு புரியல. நீ எங்க புருஷனோட சந்தோஷமா இல்லைன்னு அவ்வளவு வெகுளியா இருந்திருக்கிறேன் நானு. ஆண்டவனுக்கு நாம என்னடா பாவம் பண்ணோம்? உன்னையே இந்த கதையில் நிக்க வச்சிருக்கிறான். நினைக்க நினைக்க அந்த ஆண்டவன் மேல கோபம் வருதுடா. ஆனா நல்ல காலம். ஆண்டவன் மேல என்ன எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு கூட நான் கோயிலுக்கு போறேன். எதுக்குப்பா? உன்னோட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஹாய் மனோ, என்ன திடீர்னு ஃபோன் கூட பண்ணாம? இல்ல, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம்னு வந்தேன். சரி உட்கார். தேங்க்யூ. வள்ளியம்மா, ஐயா 2 காஃபி கொண்டு வாங்க. இத கொண்டு வரங்க ஐயா. அப்புறம் மனோ, பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. குட். அப்புறம் என்ன முக்கியமான விஷயம்? மறைமலை நகர்ல புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கிற பிளாட்ஸ்ல ஒரு வீடு வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். 5 lakhs அட்வான்ஸும் பே பண்ணிட்டேன். இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன உறுத்தல். எப்பவும் பிசினஸ்ல ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் இல்லையா? அத போலதான் உன்னை பார்க்க வந்தேன்.
இப்போதைக்கு அங்க குடிபோக முடியலன்னாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும்னு நினைச்சேன். அட்வான்ஸை பே பண்ணிட்டு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். நல்ல ஆளியா நீ. முதல்ல டாக்குமெண்ட்ஸை காட்டு. இதுல டாக்குமெண்ட்ஸோட காப்பி இருக்கு பாரு. ஐயா காஃபிங்க. வெயிட் மனோ. தேங்க்யூமா. இந்த டாக்குமெண்ட்டை லாயர்கிட்ட கொடுத்து ஒப்பீனியன் வாங்கினியா? கொடுத்துருக்கேன், ஆனா இன்னும் ஒப்பீனியன் சொல்லல. தங்கராஜ், செந்தில். தங்கராஜ், செந்திலா? அவங்க தான் பில்டர்ஸ். இவங்க கிட்ட தான் பணத்தை கொடுத்தியா? ஆமா, ஆனா ஒரு ஏஜென்ட் தான் இந்த இடத்த காட்டினாரு. அதுல ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு பாரு, ஜெய் ஏஜென்சிஸ்னு. அவங்க தான். அந்த ஏஜென்ட் ஜெயராம் முன்னாடி தான் தங்கராஜ் செந்தில் கிட்ட பணம் கொடுத்தேன். ஓ, என்ன தேவராஜன், என்ன யோசிக்கிற? கம்பெனியோட பிரான்ச் ஓபன் பண்றதுக்காக தூத்துக்குடியில லேண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த தங்கராஜ் நான் அப்ரோச் பண்ணேன். இவன் ஒரு தப்பான டாக்குமெண்ட் உள்ள இடத்த காமிச்சு நான் சீட் பண்ண பார்த்தான். நான் சுதாரிச்சுக்கிட்டேன். பட் என்ன யூஸ்? நான் கொடுத்த பணத்துல பாதி தான் எனக்கு திரும்ப கிடைச்சது. அதே தங்கராஜ் செந்தில நான் இங்க பார்த்தேன். என்னை பார்த்தோன்னு அவங்க பயந்து ஓடிட்டாங்க. அவங்க அட்ரஸ் எனக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா அப்பயே அவங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன். மனோ, சொல்லு. இப்பயே நீ அவங்கள போய் பாரு. கொடுத்த அட்வான்ஸ் பண்ணதை திருப்பி கேட்டு வாங்க. சரி, நான் வாங்கிக்கிறேன். நல்ல வேளை தேவராஜன், இதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலனா எனக்கு எவ்வளவு பெரிய லாஸ் ஆயிருக்கும் தெரியுமா? இட்ஸ் ஓகே மனோ, நீ இப்பயே கிளம்பு. பணம் கிடைச்சாலும் சரி கிடைக்கலாலும் சரி என்ன வந்து பாரு. ஓகே. அடுத்தவங்க அவங்க கிட்ட ஏமாறாம நம்ம பாத்துக்கணும். மனோ, சொல்லு. அந்த பேம்ப்ளெட்ஸ் இங்கே இருக்கட்டும். ஓகே? ஓகே, சரி, கிளம்பு. தங்கராஜ், செந்தில். மாமா, அடடே வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. வாங்க உக்காருங்க. ஆமா, தேவி வரல? இல்ல மாமா, நான் மட்டும் தான் வந்தேன். பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். அப்படியே உங்களே பாட்டு போலான்னு வந்தேன். என்ன மாமா, வீட்டில் யாரும் இல்லை போல இருக்கு? அத்தை கூட இல்லை போல? ஆமா மாப்பிள்ள, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா இன்னும் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டுக்கு போற சாக்குல அந்த அணு வீட்டுக்கு போய் இங்க நடக்கிறதெல்லாம் அங்க போட்டு கொடுத்துட்டு புறணி பேசிட்டு வருவா. இதானே அவ வழக்கம். ஏன் மாமா, தேவியோட ஜாதகத்துல அந்த அணு பண்ண குளறுபடி எல்லாம் தெரிஞ்சுமா? அத்தை என்ன உங்க கூட பழகிட்டு இருக்காங்க? ஆட நீங்க வேற மாப்பிள்ள. ராஜி இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பல. ஜாதக விஷயத்துல ராதா தான் அணுவுக்கு எதிராக சதி பண்ணிருக்கான்னு சொல்லிக்கிட்டு அவ தெரியுறா. அதுக்கப்புறம் நாம என்ன பண்ண முடியும்? ஏதோ அவளே வந்துட்ட. வாங்க மாப்பிள்ள. ம், எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேவி வரலையா? இல்ல நான் மட்டும் தான் வந்தேன். பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன். அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவ எப்படி இருக்கா? செக்கப்புக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்களா? நல்லா இருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி கூட செக்கப் கூட்டிட்டு போயிட்டு தான் வந்தேன். அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்க. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாத்த, வரும்போது ஃப்ரெண்டு வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்தேன். அப்படியா? சரி மாப்பிள்ள, நான் போய் சமையல் பண்றேன். நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இல்லத்த, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அப்புறம் அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே அந்த அணுவை பக்கம் அவங்க வீட்டுக்குலாம் நீங்க போக வேண்டாம். இதை பாருங்க, அவங்கள நம்பாதீங்க. அவங்க நல்லவங்க கிடையாது அத்தை. என்னடி முறைக்கிற? நீ இப்பவும் அவ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு தானே இருக்க? என் மகன் வீட்டுக்கு நான் போயிட்டு வர்றது தப்பாங்க? இல்லத்த, உங்க மகனே அந்த அணுவோட சேர்ந்து வாழ்றதே தப்புன்னு சொல்றேன்.
அந்த ஜோசியக்காரன் அணுக்கு ஃபோன் பண்ணி பேசினதை நாங்க எங்க கண்ணால பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து எஸ்கேப் ஆயிட்டான். இப்ப அவன் அந்த ஜோசியர் சுப்பையா கிட்ட வேலை பார்க்கல. இதை வச்சு இது எல்லாத்துக்குமே அந்த அணுதான் காரணம்ன்றதை உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாத. நானும் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க மாப்ள. அனு ராதான்னு 2 பேரையுமே நான் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க சொல்ற அத்தனையும் ராதா தான் செஞ்சிருப்பான்னு நான் நம்புறேன். ஏன்னா அனு உங்களையும் தேவியும் சேர்த்து வச்சவ. ராதாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது விசுகிட்டு இருந்து அணுவை பிரிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பா. நீங்க அந்த ராதாவை நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்றேன் மாப்ள. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க பேசிட்டு இருங்க மாப்ள. என்ன மாப்பிள்ள அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டீங்க? இவளெல்லாம் மாத்த முடியாது. நாமளதான் மாத்திக்கணும். இல்ல மாமா, அந்த அணு எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சும் அதை நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கோ விசு மச்சானுக்கோ நல்லதில்ல. அத்தைக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. வர மாமா. கேட்டியாடி மாப்பிள்ள சொல்லிட்டு போனத? சில பேருக்கு சொல்லி புரிய வைக்கலாம், சில பேரை அடிச்சு புரிய வைக்கலாம், சில பேருக்கு பட்டாதான் புரியும். ஆனா நீ இவ்வளோ பட்டும் உனக்கு இன்னும் ஒன்றும் புரியலையே. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? சந்தர்ப்பம் கிடைச்சா ஏதாவது ஒண்ணு குத்தி காமிச்சிடுறாரு. முதல்ல இவரு வாய் அடக்கணும். அங்கிள் சொல்லுமா. போயிட்டு வர அங்கிள். சரி. வர ஆண்டி. மதியம் சாப்பிடறதுக்கு வந்துருமா? சரி ஆண்டி. நீங்க இருங்க ஆண்டி, நான் பாக்குறேன். உள்ள வரலாமா? வாங்க. வணக்கங்க. வணக்கம். வைஜெயந்தி, நான் எப்பவும் யாரையும் கட்டாயப்படுத்தவும் ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். ஆனா நீ ரகு கிட்ட உன் காதல சொன்னப்போ அவன் நாகரிகமா எனக்கு நிறைய வேலை இருக்கு, காதலிக்கிற எண்ணம் தனக்கு இல்லைன்னு சொல்லியும் நீ அவனை கட்டாயப்படுத்தி இருக்க. அனுமதி வாங்காம ரகு வீட்டுக்கே போய் அவனோட அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்க. இதெல்லாம் ரகு என்கிட்ட வந்து சொன்னப்போ உன்னை நினைச்சு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா கூட வைஜெயந்தி நல்ல பொண்ணாச்சேன்னு அவன் மனசுல ஆசையை விதைச்சது நான் தான். அதுக்கப்புறம் தான் அவன் உன்கிட்ட தன்னோட லவ்வையை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அதை நம்ப முடியாம நீயும் சந்தோஷப்பட்டிருக்க. உன்னை பார்த்து பேச வந்த எங்களை நேர்ல சந்திக்க மாட்டேன்னு லெட்டர்ல கொடுத்து விட்ட உன்னை கட்டாயப்படுத்தி சந்திக்க எனக்கும் பிடிக்கலதான். ஆனா இன்னைக்கு ரகுவோட நிலைமை என்ன தெரியுமா? உன் நினைப்புல பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியறான். இதுக்கு முன்னாடி ரகுவை நான் இப்படி எல்லாம் பார்த்ததே கிடையாது தெரியுமா? வேலையில நெருப்பா இருப்பான். அக்கடான்னு ஒரு நிமிஷம் சீட்ல உட்கார மாட்டான். அடுத்துன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். இப்போ வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம உட்கார்ந்துருக்கான். இதுக்காக நான் உன்னை குத்தம் சொல்றதுக்காக இங்க வரல. ரகுவை ப்ரப்போஸ் பண்ணின 2 மணி நேரத்திலேயே இனிமே நாம சந்திக்கவே போறதில்ல, என்ன மறந்துருன்னு ரகுவுக்கு நீ லெட்டர் எழுதி கொடுக்க காரணம் என்ன? காரணத்தை சொல்லிட்டா அதை நான் ரகு கிட்ட சொல்லி அவனுக்கு புரிய வைப்பேன். அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவேன். சொல்லு வைஜெயந்தி, என்ன காரணம்? நான் எப்படி சொல்வேன் மேடம்? திடீர்னு இது எதுவும் வேண்டாம், படிப்புல மட்டும் கவனம் செலுத்துவோன்னு தோணுச்சு. நேர்ல சொல்ல எனக்கு தயக்கமா இருந்துச்சு, அதான் லெட்டர் எழுதி கொடுத்தேன். இதான் ரீசன் மேம். இதை நான் நம்புவேன்னு நினைக்கிறியா? காரணம் கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு கிளம்புங்க, எனக்கு இப்பவே டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்ப என்னோட கேள்விக்கு பதில்? அதான் சொல்லிட்டேனே. வர அங்கிள், வர ஆண்டி. வைஜெய் சார், தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான காரணம் என்னன்னு நீங்களாவது சொல்லுங்களேன். வைஜெயந்திக்கு உதவி பண்ணினதை விட அவன் வேற என்ன தப்பு பண்ணா? இவளால அவன் பயங்கர அப்செட்ல இருக்கான். இப்படியே போனா அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும். சொல்லுங்க, வைஜெயந்தி அவனை வெறுக்க காரணம் என்ன? தப்பு வைஜெயந்தி மேலதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நிஜம் என்னன்னா,
வைஜெயந்தி இப்பவும் ரகுவை காதலிச்சாலும் அவங்க கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. இதை நாங்க எடுத்து சொல்லும் போதெல்லாம் அவ கேட்கவே இல்லை. ஆனா இப்ப அவ உணர்ந்துட்டான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா வைஜோட அத்தை பையனை அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா அவங்க அப்பா பேச்ச மீறி அவளால் வர முடியாது. இப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கும்போது எதுக்காக ரகுவை காதலிக்கிறதா சொல்லி அவன் லைஃபை ஸ்பாயில் பண்ணணும்? நான் தான் சொன்னேன், தப்பு வைஜெயந்தி மேலதான். தப்ப நீங்க ஒத்துக்கிறதுனால என்ன ஆயிடப்போகுது சார்? உங்க கோபம் புரியுது, ஆனால் நீங்க இதை ஒத்துக்கணும். வைஜு விட்டு ரகு ஒதுங்கிடணும். ஏன்னா அவளை கல்யாணம் பண்ணிக்கிற தகுதி எல்லாம் ரகு கிட்ட கிடையாது. என்ன சொல்றீங்க? வைஜெயந்தியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. அவ பேரு படிப்பை தவிர. வைஜெயந்தி ஒரு பெரிய ஜமீனோட பொண்ணு. என்ன சொல்றீங்க? ஒரே பெண் வாரிசு. அவளுக்கு இருக்கிற சொத்துக்கள், ஜுவல்ஸ், நிலபுலன், அரண்மனை வீடு, வேலைக்காரங்க, காருங்க, பிசினஸ். வைஜெயந்தி ஒரு இளவரசி. அவங்க அப்பா ஜமீன்தார் ஸ்ரீமான் ராவணன் ஒரு அப்பள கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவா மாப்பிள்ளை ஏத்துக்கு வர இம்பாசிபிள். இவங்க 2 பேர் லவ் பண்றது போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி. இதுதான் காரணம் மேடம். இந்த நெருக்கடியை புரிஞ்சுட்டு வைஜெயந்தி ஒதுங்கிட்டான். ரகு ஒதுங்கிக்கிறதா நல்லது. பெண்ணியம் பத்தின ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்ததுனால தான் ஒரு ஜமீன் புலன் காட்டிக்காம ரொம்ப எளிமையா நடந்துட்டான். இப்போ உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, ரகுவுக்கு சொல்லி புரிய வைங்க. வைஜெயந்திக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஜமீன் பொண்ணுனா எந்த ஜமீன்? நீங்க நம்பல, நெல்லை டிஸ்ட்ரிக்ட்ல நக்கலக்கோட்டை ஜமீன். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாதாரண அப்பள கம்பெனி நடத்துற நீ எங்க? நக்கலக்கோட்டை ஜமீனோட ஒரே வாரிசு நான் எங்க? ஸ்டெல்லா, வைஜோட லாக்கெட் செயின் எடுத்துட்டு வா. இந்தாங்க. இது நக்கலக்கோட்டை ஜமீனுடைய வாரிசுக பரம்பரையா போட்டுக்கிற லாக்கெட் செயின். பாருங்க.